வணக்கம் என்பதாய உறவுகளை வீக்கெண்ட் தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக மீண்டும் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். நேற்றைய தினமான 2026 8/9 ஞாயிற்றுக்கிழமை பூநகரியை அதிர்வித்த மாபெரும் சமர் உதைபந்தாட்ட சமர் பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டு மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது. 2 மாவட்டங்கள் ஒன்று விட்டுக் கொடுக்காத பலம் பொருந்திய 2 அணிகள் அங்கே முட்டி மோதிய அந்த மிக சிறப்பான நிகழ்வு நடந்தேறியிருந்தது. இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வருகிறது சிறப்பித்ததோடு இந்த நிகழ்வுகள் யாவும் மிக சிறப்பாக ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. தவிர்க்க முடியாத காரணத்தினால் தொடர்ந்தும் இறுதி வரை எங்களால் காணொலியை பதிவு செய்து உங்களுக்கு வழங்க முடியாமைக்கு வருந்துகிறோம். இருந்த போதிலும் ஆரம்ப நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அந்த நிகழ்வுகள் தாங்கிய காணொலியோடு தான் நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருப்பது மட்டுமல்லாது எங்களுடைய சேனலை மறக்காமல் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு காணொலியோடு இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் இப்படியான அதிரடியான காணொலிகள் தொடர்ந்தும் உங்களை வந்து சேரும். நன்றி. தொடர்ந்து பூநகரி உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய கொடியினை ஏற்றி வைக்குமாறு பூநகரி உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் கொடியினை கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கௌரிசன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கால உறுப்பினருமான அமரர்
பேரானந்த சிவம் பிகிதன் அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி மலர் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு. அவருடைய சகோதரி அந்த மலரஞ்சலியினை செலுத்தி மலர் மாலையினை தற்போது அணிவிக்கின்றார். அந்த மாலை அங்கால உயர்த்தினார் பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தை பூநகரி மண்ணிலே ஆரம்பித்து 2009ஆம் ஆண்டு எங்களை விட்டு பிரிந்த அவர்கள் அவர்களுடைய ஞாபகார்த்தமாகவே நாங்கள் இந்த சுற்றுப் போட்டியினை இந்த மைதானத்திலே கோலாகலமாக நடத்தி வருகின்றோம். இந்த வருடமும் கூட வட மாகாணத்துடைய 62 அணிகள் கலந்து கொண்ட போட்டி இன்றைய நாளிலே அந்த சுற்றுப் போட்டியுடைய வெற்றியாளர்களை தீர்மானிக்கின்ற 3 லட்சம் ரூபாய் பணப்பட்டினர் கௌரவ சிவஞானம் சிறுகண்ணையா அவர்களையும் இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற வடமாகாண உதயபந்தாட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் இன்றைய நாளுடைய பிரதம விருந்தினர் இலங்கை உதயபந்தாட்ட சமூகத்துடைய தலைவரும் மதிப்புக்குரிய அவர்களுடைய பிரதிநிதியாகவும் கலந்து கொண்டிருக்கின்ற திரு அருணகிரிநாதன் அவர்கள் பூநகரி போலீஸ் நிலையத்தினுடைய உப போலீஸ் பரிசோதகர் உப போலீஸ் பொறுப்பதிகாரி அவர்களையும் நாங்கள் அன்போடு வருக என நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போல கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற திருச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் படிமனையினுடைய பணிப்பாளர் டாக்டர் சி சேர்நாதனை அவர்களையும் பூநகரி உதயபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் திரு சுவண்ணா செங்கரட்னம் ஐயா அவர்களையும் பிரபல சட்டத்தரணி நவஜீவன் விளையாட்டுக் கழகம் அதே போல சென்டனன்சி வீரர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்று நாங்கள் இறுதிப் போட்டிகளை நாங்கள் உடனடியாகவே ஆரம்பிக்கின்றோம். சீசன் 7 2026ஆம் ஆண்டினுடைய இறுதிப் போட்டி இந்த மைதானத்திலே உடனடியாகவே ஆரம்பமாகிறது. வடமராட்சி நடுவர்கள் சங்கத்தினுடைய நடுவர்கள் சிறப்பான நடுவத்துவத்தினை வகிக்க யாழ்ப்பாணத்தினுடைய உடுப்பட்டி நவஜீவன் விளையாட்டுக் கழக அணியினரும் மன்னாருடைய அந்தோனியார்குட அஞ்சலி விளையாட்டுக் கழக அணியினரும் எதிர்கொள்கின்ற போட்டி இந்த மைதானத்திலே இப்போது வீரர்களுடைய அறிமுகத்திற்காக வீரர்கள் மைதானத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீரர்களை கைதாக கொடுத்து அந்த வீரர்களுக்கான ஆசிரியரை வழங்குகின்ற நிகழ்வு இப்போது இந்த மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் சார்பிலும் பூநகரியுடைய உதயபந்தாட்டம் சார்பிலும் அவர்களுக்கு எமது பிரபாகர வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதிப் போட்டியினுடைய வீரர்களை ஆசிரியரை வழங்கி அவர்கள் இந்த போட்டியிலே தங்களுடைய முழு திறமைகளையும் இந்த மைதானத்திலே வெளிப்படுத்தி தங்களுடைய அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கான ஆசிரியரை வழங்கி வைக்குமாறு இன்றைய நிகழ்வினுடைய விருந்தினர் எங்களுடைய கழகத்தினுடைய ஆலோசகர் யாழ் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவஞானம் சிறுகண்ணையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வீரர்களுக்கான ஆசியுரையினை வழங்கி வைக்குமாறு. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் இனிய மாலை பூநகரி மத்திய நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் வருடந்தோறும் மறைந்த அமரர் விஜயன் ஞாபகார்த்தமாக நடாத்துகின்ற இந்த மாபெரும் உதயபந்தாட்ட போட்டி நல்ல முறையிலும் சிறப்பாகவும் நடந்தது. எல்லாம் வல்ல இயற்கை அம்மையை வேண்டி இறைவன் அருளால் எல்லா வீரர்களும் தொடர் ஆரோக்கியத்தோடும் விட்டுக் கொடுத்து அன்புரிமையோடும் பங்குகொள் மனப்பாங்கோடும் நீங்கள் விளையாடுகின்ற அந்த விளையாட்டோடு நடைபெற என் மனமார்ந்த ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த விளையாட்டு நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி எங்களுடைய சிறுகண்ணையா அவர்களுக்கு. உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு எங்களுடைய வீரர்களை அவர்களுக்கு கைலாக கொடுத்து இந்த மைதானத்தில் இன்றைய நாளுடைய இறுதிப் போட்டியிலே அவர்கள் சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அவர்களும் இன்றைய நாளிலே இந்த இறுதிப் போட்டியை நாங்கள் நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம். பார்வையாளர்கள் உங்களுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துவதன் மூலமாகவே
அவர்கள் இந்த வெற்றிக்கிணத்தோடு இன்றைய நாளிலே அவர்களுடைய மாகாணத்தினுடைய 2 பலமுறை அணிகள், ஒன்று யாழ்ப்பாணத்தினுடைய நவஜீவன் விளையாட்டுக் கழகம், அதே போல இரண்டாவது மன்னாருடைய அந்தோனியார் விளையாட்டுக் கழகம். பல முன்னணி அணிகள் சொல்லக்கூடிய அணிகளை எல்லாம் பந்தாடி தள்ளி இன்றைய நாளுடைய இறுதிப் போட்டிகள் இருக்கிறார்கள். மன்னாருடைய அந்தோனியார் கொடுப்பட்டி நவஜீவன் விளையாட்டுக் கழகம். இந்த போட்டிகள் இந்த மைதானத்திலே உடனடியாகவே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். பரபரப்புக்கும் பட்டமில்லாத போட்டியாக இந்த போட்டி இன்றைய நாளிலே அமையப்போகிறது. முதலாம் இடத்திலே பெறுகின்ற அணிக்கு ரூபாய் 3 லட்சம் பணப்பரிசோடு கூடிய வெற்றிக்கடையத்தையும், இரண்டாம் இடத்திலே பெறுகின்ற அணிக்கு ரூபாய் 2 லட்சத்தோடு கூடிய வெற்றிக்கடையமும் இன்றைய நாளிலே வழங்கி வைக்க இருக்கிறோம். அதே நேரத்திலே உங்களுடைய அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பரிசீலித்து பார்த்துக் கொள்ள முடியும். அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. முதலாவது பரிசு இங்கே காட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கின்ற காட்டிபெட், இரண்டாவது பரிசு 32 இந்திய தொலைக்காட்சி பெட்டி, மூன்றாவது பரிசு பூச்சக்கர வண்டி. இவர்களோடு சேர்ந்து 20 ஆறுதல் பரிசுகள் பூநகரியில் உள்ளவர்களுடன் நம்முடைய கழக வீரர்கள் அணிந்திருக்கின்ற அந்த சீருடை 20 அரசு சாலைகளுக்கு நாங்கள் வாங்கி வைக்க இருக்கின்றோம். எனவே அந்த பரிசுகளையும் நீங்கள் பெற்றுச் செல்லலாம். இப்போது உன்னுடைய துணையை முந்தானே இவன் அது புலி, இவன் இருபது கதமது ஒளி, படி ஓ தனி ஒரு மனிதன் படை, அது 20 விடை, அது மலையில் இறந்துக்கும் துணை. ஓ என்னை நினைத்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். அடே நண்பா உண்மை சொல்றேன். சிறப்பான முறையில் போட்டிகள் இடம்பெற காத்திருக்கிறது. ஆண்டுதோறும் சிறப்பாக நடாத்தி வருகின்ற உழவர் கிண்ணம் சீசன் 7 இறுதிப் போட்டியில் பணமும் புகழும் உனது கண்